நடந்து முடிந்த திருச்சி நாணயவியல் கண்காட்சியில் ஒரு பார்வை. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நாங்கள் வி ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் பிட்வீன் டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்களோட வேலை கனெக்டிங் டாட்ஸ், அதாவது வாய்ப்பு எங்கே இருக்குது, வாய்ப்புக்காக தேடுறவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றவங்கள ஒன்றிணைக்கு தான் எங்களுடைய நோக்கம். கிளிம்சஸ் ஆஃப் ட்ரிச்சி காயின் எக்ஸ்போ. வெற்றிகரமாக நடந்து முடிந்த திருச்சி நாணயவியல் கண்காட்சியை பற்றி இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் மேக்கிங் ஆஃப் திருச்சி காயின் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முன்னேற்பாடை திரு விஜயகுமார் அவர்களும் அவருடைய டீமும் எப்படி சிறப்பாக பண்ணாங்கன்றது ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பார்த்தோம். இது அந்த அவங்களோட உழைப்பு, அவங்களோட டீமோட உழைப்பு இந்த நாணய கண்காட்சியில் பிரமாதமாக வெளிப்பட்டுது. அவ்வளோ ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸு, மீடியா கவரேஜ், சிறப்பு விருந்தினர்லேருந்து மற்றவங்கள அழைச்சவங்களும் சரி, நாணய ஆர்வலர்கள், வியாபாரிகளும் சரி, எவ்வளோ திரளாக பங்கேற்றாங்க அப்படின்றது கண்கூடாக தெரிஞ்சுது. இந்த கண்காட்சியில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுதுகோல் பேனா, அந்த பேனா எழுதிட்டு அது யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் இல்லாமல் இது பேப்பரில் ஆனதுனால நம்ம போட்டால் செடி, பல்வேறு தாவரங்கள் வளரக்கூடிய பேனா எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் பண்ணேன். இதை நான் பல ஆண்டுகளாக நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த கண்காட்சியில் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் விதத்தில் எனக்கு ஒரு சிறப்பு விருது வழங்கினாங்க. அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு விருதும் எனக்கு தந்து கௌரிச்சாங்க. மிகவும் மகிழ்ச்சி. திரு விஜயகுமார் அவர்களுக்கும் அவங்களோட டீமுக்கும் மிக்க நன்றி. இந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் ஏறக்குறைய ஒரு 5-6 நியூஸ் பேப்பர் கவரேஜ் இருந்தது. திரு விஜயகுமார் அவர்களின் யூடியூப் ஆகட்டும், பல்வேறு யூடியூப்லாகட்டும், முதல் நாளே அவங்கள கவரேஜ் எடுத்துகிட்டு அதை ஒளிபரப்பி அன்னைக்கு மார்னிங், அதாவது வெள்ளிக்கிழமை காலமை, அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை காலமை ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி பார்த்து இப்போ கல்லூரி மற்றும் பள்ளிகள்லேருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் திரளாக கலந்துக்கிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே சாயந்தரமாகட்டும், சனி ஞாயிறாக இருக்கட்டும், அவங்களுடைய பேரண்ட்ஸையும் இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு கலெக்டிவான மாபெரும் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. இவங்களோட டீம் பார்த்திங்க அப்படின்னா, திரு ஜுபேர் அவர்கள், அவங்களோட பல்வேறு டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பாதியான மண்டபத்தில் காட்சிக்கு நாணயங்கள், கலைப்பொருட்கள், அஞ்சல் தலைகள், அஞ்சல் உரைகள், எஃப்டிசிஸ், கவர்ஸ், மினியேச்சர் ஷீட்ஸு, காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்திலேருந்து சேர, சோழ, பாண்டிய, மலையமான்லேருந்து, பல்லவர்கள்லேருந்து பல்வேறு காலகட்டங்கள் உள்ள நாணயங்களை பார்வைக்கு வச்சுருந்தாங்க. இதில் ஒவ்வொரு பகுதியில் உள்ள நாணய சங்கங்கள், நாணய ஆர்வலர்கள், ரொம்ப காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதை இப்போ நடத்திட்டு இருக்க நிர்வாகிகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவர் அழைச்சி அவர் கௌரவப்படுத்தினார். அவங்க டீம் கௌரவப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் எதை நோக்கி லீட் பண்ணும் அப்படின்னா, அடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இவங்கெல்லாம் ஒவ்வொரு வெவ்வேறு பிரிவாக பிரிஞ்சு தனித்தனியாக நடத்துறது இல்லாமல் இதை ஒருங்கிணைந்து நடத்தினா எந்த அளவுக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த திருச்சி கண்காட்சி ஒரு மாபெரும் உதாரணம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகரம், அதை தாண்டி கோயம்புத்தூர் இருக்குது. அந்த கோயம்புத்தூரில் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக இருந்த ரெஸ்பான்ஸை விட, கூட்டத்தை விட இந்த திருச்சியில் இருந்தது அப்படின்றத நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கண்காட்சி கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கேன், கோயம்புத்தூரில் டீலராக இருக்கேன். ஸோ அதை தாண்டி நான் ஒரு பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உழைப்பும், அவங்க ஒற்றுமையும், டீம் ஒர்க்கும், அவங்க முந்தின நாளில் ரிசீவ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அவங்க சாப்பாடு ஏற்பாடு, மக்களை வரவேற்று பண்ணுறதா இருக்கட்டும், நாணய ஆர்வலர்கள் மற்றும் வியாபாரிகளை வரவேற்பதாக இருக்கட்டும், மிக சிரத்தை எடுத்து நேர்த்தியாக பண்ணாங்க.
என்னோட பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வியாபாரமாக இருக்கட்டும், ஸ்டாலில் இருக்கட்டும், என்னோடய யூடியூப் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், நான் சொன்னேன் இல்லைங்களா, எழுதுகோள் பேப்பர்னால் எழுதின எழுதுகோளை நான் கொடுக்குறதா இருக்கட்டும், பப்ளிக் மத்தியிலையும் அவங்களுடைய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை நம்ம கொடுக்குறத பார்த்துட்டு அதை கேள்விப்பட்டு அவங்க ப்ரொஃபஸர்ஸ் வந்திருந்தாங்க, அந்த காலேஜுடைய நிர்வாகிகள் வந்திருந்தாங்க, அவங்க வெகுவாக பாராட்டினாங்க. சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவரும் அவரே எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 4-5 பேனா கொடுங்க, நானும் ப்ரமோட் பண்ணுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போனார். ஸோ இவ்வளோ ஒரு மகிழ்வான தருணம் ஒரு 3 நாள் 4 நாள் போனதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வியாபாரத்தில் ஆகட்டும், அங்கீகாரத்தில் ஆகட்டும், மகிழ்ச்சியாக இருக்கிறதாகட்டும் மிக சிறப்பாக நடந்தது. தொடர்ந்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாச்சும் அடிஷ்னல் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அடிஷ்னல் டேலண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். ப்ரொமோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்குண்டான மற்ற விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.